7 ஆண்டுகளாக காத்திருந்த ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டம் மத்திய அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இந்த திட்டத்தால் மேற்கு தமிழ்நாட்டின் ரயில் போக்குவரத்தில் என்ன மாற்றம் ஏற்படும்? விரிவாக பார்க்கலாம். ஈரோடு கரூர் இடையேயான 67 கிலோமீட்டர் இரட்டை ரயில் பாதை திட்டம் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ரயில்வே திட்டங்களில் ஒன்றாக அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்திருக்கிறது. சுமார் 986.35 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் கடந்த 7 ஆண்டுகளாக விரிவான திட்ட அறிக்கை நிலையிலேயே இருந்து வந்தது. ரயில்வே பிங்க் புத்தகத்தில் தொடர்ந்து இடம்பெற்றாலும் பணிகள் தொடங்கப்படாமல் இருந்தன. ஈரோடு கரூர் வழித்தடம் மேற்கு தமிழ்நாட்டை திருச்சி மற்றும் தென் மாவட்டங்களுடன் இணைக்கும் முக்கிய ரயில் இணைப்பாகும். தற்போது ஒற்றை பாதையாக இருப்பதால் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களும் கேரளா மற்றும் கர்நாடகா நோக்கி செல்லும் ரயில்களும் ஒரே பாதையை பகிர்ந்து பயன்படுத்துகின்றன. இதனால் ரயில்கள் தாமதமாவது, கூடுதல் ரயில்களை இயக்க முடியாத நிலை போன்ற பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலும் ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்து வந்தது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் திருச்சி கரூர் வழித்தடத்தில் ஏற்பட்ட தாமதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குளித்தலை ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டமும் நடத்தினர். இந்நிலையில் திருச்சி கரூர் இரட்டை பாதை திட்டத்தின் டிபிஆர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு காரைக்கால் துறைமுக சரக்கு போக்குவரத்துக்கு முக்கியமான திட்டமாக இருப்பதால் விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் தற்போது 27,282 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 ரயில்வே திட்டங்கள் அனுமதி பெற்றுள்ளன. அவற்றில் 8 இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரோடு கரூர் திட்டத்தின் முன்னேற்றம் மேற்கு தமிழ்நாட்டில் ரயில் சேவையை விரிவுபடுத்துவதற்கான முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது.